சிம்பிளா இந்த மேங்கோ டிலைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 இன்கிரீடியன்ட்ஸ் போதும். தேங்காய் பவுடரு, அப்புறம் மேங்கோ, அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க். இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளா மேங்கோ டிலைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கோகனட்டை ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்ச மேங்கோ 2 பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மேங்கோ வச்சும் செய்யலாம், இல்லை கேன்டலூப், பப்பாயா, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் ஃபேவரட்டோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த ஃபுல் டிஷ்ஷுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். மேங்கோவும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதுவும் நல்லா கம்பைன் ஆகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சம்மர் சீசன்னால் மேங்கோ நிறைய அவைலபிளாக இருக்கிறனால மேங்கோ வச்சு என்ன டிஷ் பண்ணலான்னு யோசிக்க வேண்டாம். இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு கூட நம்ம பேக் பண்ணி அனுப்பலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் ஆனோடனே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம லட்டு உருட்டுவோம்ல அந்த மாதிரி. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எடுத்துகிட்டு டெசிகேட்டட் கோகனட் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸும் கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 to 3 டேஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இன்னும் சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மாமின் பட்டாயா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.